காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ஒரு சட்டம் வந்திருக்கு. அதே போன்று அந்த பக்கம் அந்த பகுதியில் பல்லுயிர் புராண பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் ஜோனாக அந்த பகுதியை ஒரு சட்டமாக கொண்டு வந்து காப்பாற்றணும், பாதுகாக்கணும். இது முதலமைச்சர் செய்வாரா? அங்க மக்களுடைய விருப்பமே இதுதான். ஏன்னா அந்த பகுதியில் 70 ஏரிகள் இருக்கு, 3 தடுப்பணைகள் இருக்கு, 200க்கு மேல சுனைகள் இருக்கு. சுனைனா ஸ்பிரிங், தானா தண்ணி இப்படி வெளியில வருது. அங்க 250 வகையான பறவைகள் அங்க பகுதியில் வருது. அங்க 70 கோவில்கள் இருக்காங்க. அது இல்லாம பாரம்பரியமான நம்முடைய அடையாளங்கள், சின்னங்கள், தமிழர்களுடைய அடையாளங்கள் 2600 ஆண்டுகளுக்கு முன்பான சின்னங்கள் எல்லாமே இருக்கு அந்த பகுதியில் இருக்கு. இங்க போய் டங்ஸ்டன் சுரங்கம் ஏன் வரணும்? எதுக்கு அனுமதி கொடுக்கணும்? அதனால நான் கேட்கறது, இதற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் சட்டம் வர வேண்டும். வருகின்ற ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் கூடுகிறது. இந்த சட்டமன்றத்தில் அந்த பகுதியை, அரிட்டாப்பட்டி பகுதியை உட்பட 5000 ஏக்கர் நிலத்தை பாதுகாக்கின்ற ஒரு சட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வர வேண்டும். உண்மையிலே அந்த மக்கள் மீது, அந்த மண் மீது நம்முடைய தமிழர்களுடைய அடையாளங்கள் அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த சட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வரலாம், கொண்டு வர வேண்டும். இடையில இதை ரத்து பண்ணிட்டாங்க சொல்றதுலாம் ஒன்றும் கிடையாது. அதுல வெறும் 425 ஏக்கர் தான் மறு ஆய்வுக்கு, அது ஹெரிட்டேஜ் சைட்டா இல்லையான்னு மறு ஆய்வுக்கு கொண்டு இருக்காங்க, அவ்வளவுதான். மீதி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 4500 4600 ஏக்கர் அப்படிதான் இருக்கு. அதனால இது ஏதோ ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரம். இது இந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்களா? ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இந்த திட்டம் இருக்கு. முதலமைச்சர் உண்மையிலேயே அக்கறை இருந்தால் இந்த சட்டத்தை கொண்டு வந்து அந்த பகுதியை பாதுகாக்கலாம்.